வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். அதாவது ஜூலை மாசம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு சமநிலையோட, ஒரு நல்ல ஒரு விவேகத்தோட, சரியான ஒரு முடிவெடுக்கிற திறன் கூட வெற்றியோட தரப்போற ஒரு வாரமா இந்த வாரம் அமையுது. கடந்த சில வாரங்களா இருந்த சில குழப்பங்கள் குறைஞ்சு, அது எதிர்கால திட்டங்கள பத்தி ஒரு தெளிவா ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். நீங்க சில விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பொறுமை கடைபிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு உங்களோட உழைப்புக்கு, திறமைக்கு ஒரு போட்டு வேலை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். புதிய புதிய பொறுப்புகள், புதிய புதிய பிளானிங்ல பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் அமையும். ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழப்பங்கள், அதுக்கான அரசியல்கள் அதுலலாம் நீங்க ஈடுபடாத எந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு தன்மையோடு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல தகவல்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வருமானம், படிப்படியா உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் கூட இருந்த நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸு அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆ பார்ட்னர்ஷிப் கூட எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படைத்தன்மையோட வச்சிருக்கீங்களோ, அது ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புதிய புதிய முதலீடுகள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில செய்யறத விட, முழுமையா ஏதாவது ஒரு விஷயத்தையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற விஷயத்த பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சீரா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல வீட்டுக்கு, வாகனத்துக்கு, சில நேரங்கள்ல குடும்ப தேவைகளுக்கான சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அத கூட நீங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணி, அதுல கொஞ்சம் சேவிங்ஸ் குடுக்க முடியுமா? அப்படின்லாம் யோசனை பண்ணி செலவு பண்றீங்களோ, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்குறத தவிர்க்கிறீங்களோ, அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி சூறக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கூட இருந்த ஒரு நல்ல ஒரு புரிதல் உருவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரிலேஷன்ஸ் கூட இருந்த மனக்கசப்பு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பிள்ளைகள் கிட்ட இருந்து கல்வி அல்லது வேலை தொடர்பான ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பா இருக்கும். உடல் நலம் பொறுத்தவரைக்கும் பொதுவா நல்லா இருக்கும். இருந்தாலுமே அதிக வேலை பளு காரணமா இடுப்புல சின்னதா வலி, சிறுநீரக பகுதியில கொஞ்சம் அசௌகரியம் தொடர்பான ஒரு விஷயங்கள், தூக்கத்துல குறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. போதுமான அளவு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு நல்ல உதவிகரமா இருக்கும். கரெக்ட்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கல்வியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லபடி சக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற கவன சிதறல்கள் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நெறைய சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். துலாம் ராசிக்கார ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரையில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான நாள் எதுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை செய்ற எந்த ஒரு வேலையுமே 2 முறை, 3 முறை யோசனை பண்ணி கரெக்ட்டா செய்றோமா அப்படிங்கிறத கவனம் வச்சு செலவு பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்பர் 6. அதே மாதிரி கலர் பொறுத்தவரைக்கும் வெள்ள கலரும், லைட் ரெட் கலரும் உங்களுக்கு சக்சஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வலுப்படுறதுக்கு, தொழில்ல ஒரு நல்ல ஒரு மதிப்பு உயரும். உங்களோட நிதி நிலைமை சீராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில இருந்த அமைதி நிலவும். அவசரமா எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு, நிதானமா கொஞ்சம் அமைதி தன்மையோட செயல்படுறீங்கன்னா, இந்த வாரம் ஒரு திருப்திகரமான முன்னேற்றத்திற்கான ஒரு வாரமா இந்த வாரம் அமையும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.